நாங்களே ஒரு நடுத்தரத்து குடும்பத்து பொண்ணு தான். எனக்கு வந்து வேறு வேலை வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. வீட்டில் ஒருத்தரோட வருமானம் மட்டும்தான். நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். மேலே படிக்க வாய்ப்பில் வந்து படிக்கல. இல்லை எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு. அதை விட எனக்கு வேறு வருமானம் இல்லை. இவர் வந்து வாய் பேச முடியாத காது கேட்கறத மாற்றுத்திறனாளி. எங்கள் வீட்டுக்காரருடைய வருமானம் எங்கள் குடும்ப செலவுக்கே சரியாக இருக்குது. எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இவர் வந்து 9ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. வேற வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து அதிகமாக எந்த வேலையும் இல்லை. இன்னும் தனி வருமானம் எதுவும் இல்லை. நாங்கள் சொந்தமாக வீடு கட்டுறோம். அந்த வீட்டுக்கு வந்து மகளிர் லோன் எடுத்து கடன் கட்டுறோம். இந்த மலைவாழ் கிராமத்தில் குட்ட வேலையை தவிர எந்த வேலையும் இல்லை. போக்குவரத்து வசதிகளே இல்லாத இந்த கிராமத்தில் அவங்களே நேரடியாக வந்து எங்களுக்கு இலவசமாக தையல் வச்சு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இலவசமாக தையல் பிரிச்சு வச்சு கொடுத்து வேலையும் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் எடுத்து கொடுத்து அதனால் வருமானம் கொடுக்குறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களால் ஒரு தொழில் கற்றுக்க முடிஞ்சு எங்களால் வேலை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இப்போ வந்துடுச்சு. அதில் வர வருமானத்தை வச்சு நாங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு செலவையும் பார்த்துக்கிறோம். வீட்டில் நானும் இதுக்குள்ள அடுத்த பேட்சுக்கு என் ஃப்ரெண்டே கூப்பிட்டு அவங்களுக்கு காற்று இல்லாத வாய் பேச மகிழ்வும் அறக்கட்டளை மூலமாக எங்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி. இலவசமாக தையல் பயிற்சி சொல்லிக் கொடுத்த மகிழ்வுக்கும் மகிழ்வோம் அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி.